கட்டாயப்படுத்தி தான் மாதம்பட்டி என் கூட இருந்தாருன்னு சொல்லி அறிக்கை வெளியிடுறாரு. இந்த வீடியோ கட்டாயப்படுத்தி தான் வெளியிட்டதான்னு அவங்களே போடுறாங்களே, ஓய் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு. ஓய் பொண்டாட்டி சுருதிக்கு அனுப்பின மெசேஜுமா, இல்லை வேற பொண்டாட்டிக்கு அனுப்பியிருப்பாரு. அவர் 7-8 பேரோட வாழ்ந்தார், நீ தான் சொல்கிற, யார் ஜாய் கிருஷ்ணன் தான் சொல்கிறேன், வேறு யாருக்கும் அனுப்பியிருப்பார் ஓய் பொண்டாட்டின்னு. அவர் போதையை போட்டுட்டு போகிறது அது பார்த்தா கன்றாவே இருக்குது. அவரை போய் நம்ம ஒரு பார்த்த ஒரு கேரக்டர் வந்து அப்படி இருக்க வேடிக்கையாக இருக்குல்ல, அது சுருதிக்கு அனுப்பின மெசேஜுமா. அது தவறு இவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் வேறு வீடியோலாம் இருக்கான், வீட்டில் சிசிடிவியெல்லாம் இருக்கான். மாதம்பட்டி கேமராலாம் வச்சுருக்காங்க இவ்வளோ இருக்குயா, எல்லாம் அள்ளி விடுங்க வீடியோலாம். எல்லாம் போர் அடிக்குது, டிசம்பர் மாதம் வருது, எல்லாம் பார்க்கட்டும், எல்லா வீடியோத்தையும் எல்லாம் பார்க்கட்டும். யாருக்கு என்ன போச்சு? இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க, இனிமேலாம் வீடியோ விட்டாங்கன்னா லாக் ஆகிடுவாங்க, அது தெரிஞ்சுங்க. கோர்ட்டுக்கு போய் கேஸ் லாபியில் போயிட்டுருக்கு, நடக்க ஆரம்பிச்சிடலாமா, இனிமேல் இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டு அவங்கள விட்டு தட மாட்டாங்க. சட்டம் மூளை பார்த்துக்கிட்டு இருக்காது, அதுக்கு அனுமதி கிடையாது. அது கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சைட்டேஷனே இருக்குமா. பர்சனலாக இருக்கிற வீடியோக்களை வந்து ஆதாரங்களாக கொண்டு வரக்கூடாது. அது எப்படி கொண்டு வரலான்னா, ஒரு சிசிடிவி காமன் ஃபுட்டேஜில் இருக்குல்ல, அது ஓகே. நீங்கள் திட்டம் போட்டு எடுக்கிற வீடியோ இருக்குல்ல, ரெக்கார்டு பண்ணுறது, வீடியோ பண்ணுறதுலாம் எவிடன்ஸ் தான் சொல்கிறாங்களே. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், மாதம்பட்டி தான் ஒவ்வொரு செலிப்ரேஷனையும் அவர் ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த ஓய் பொண்டாட்டிங்கிறது அந்த கதையை சொல்கிறோம்மா. அவர் இதுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே பண்ணி, அது ஏஐ வீடியோ, அது ஹாப்பி பர்த்டே கொண்டாடினது அப்படியே சுற்றி லைட் இருக்கிற மாதிரி ஐ ஜாய் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னதுன்னு கேட்குறாரு. ஒரிஜினல் தான் சார் சொல்கிறாங்க. இல்லை அது ஆமாம், அதுக்கு எவ்வளோ பெரிய செலவாகும். மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சு 10வது மெழுகுவர்த்தி கொளுத்தி வைக்கல, மெழுகுவர்த்தி அணைஞ்சு விடாதா? எப்படிமா அவ்வளோ மெழுகுவர்த்தி கொளுத்தி? நான் கூட இந்த விருதெல்லாம் கொடுக்குறாங்களாம்மா, புஷ்ஷுன்னு புசுவான மாதிரி வருது இல்லை, ஏன் ஒரு நெருப்பு விருப்பு வைக்கிறாங்க, அது லைட்டுமா. அது புசுவானம் கொடுத்தனா புகை வரணும். எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு, எனக்கு ஒரு ஏடா புகை வரல இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எப்படின்னா லைட்டு. இப்போ கலாட்டா ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்ல, அப்போ தான் கிட்ட போய் பார்த்தேன் இந்த புசுவானத்தை என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல. அவன் பார்த்தா லைட், அது புஷ்ஷுன்னு அடிக்குது. அவ்வளோ பெரிய லைட்டை வச்சு மெழுகுவர்த்தி வச்சு ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இவங்க எதோ சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அந்த கூட ஒரு ஒரு லேடிஸோட பேர் சொல்லி அந்த டாக்ஸ் நிகழ்ச்சியில் உட்காந்து பேசினாங்க. அவங்க வந்து நல்லா அருமையாக செஞ்சு விட்டாங்க. இதை பிடிச்சி நம்ம ஜாய் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக பேசலை, ஜாய் கிருஷ்ணா செஞ்சது சரின்னு நம்ம சொல்லலைன்னு ஆரம்பித்தாங்க. ஜாய் கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக பேசினவங்கலாம் இன்றைக்கி எங்கேம்மா போனாங்க? கோமோவுக்கு போயிட்டாங்க, லீவு. கருத்து கண்ணாயிரங்களாம் லீவு, பிறகு வருவாங்க மறுபடியும். ஏன்னா இந்த சைடு வீக் ஆகிட்டு, எந்த சைடு? ஜாய் சைடு வந்து வீக் ஆகிட்டு. நான் அன்றிலேருந்து இன்று வரை மாற்றி பேசியிருக்கேனா? நீயே எத்தனை பேட்டி எடுத்திருப்பேன்னு மாற்றி பேசியிருக்கேனா? என் ஸ்டாண்டு ஒரே ஸ்டாண்டு தான், எனக்கு தெரியும் எந்த பக்கம் ஜெயிக்குன்னு. அப்போ சொன்ன மாதம்பட்டி இதெல்லாம் சர்வசாரமாக கடந்து வருவாருன்னு இவங்களாம் என்ன சொன்னாங்க? ஒரு வக்கீல் உட்காந்து சொல்கிறாரு, கடந்து வந்துடுவாருன்னு. அதெல்லாம் பாருங்கள் என்ன ஆக போகுது ஏதாவது போகுதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது.